ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலமேலன். இன்றைக்கி யாரோட கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, களக்குடி ஊரை சேர்ந்த மக்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் சின்ன தம்பி. அவரோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். அவருக்கு வேறு கதைகள் சொல்லப்படுது. அதில் களக்குடி மக்கள் அவங்க கும்பிடுற அந்த சாமிக்கு சொல்லப்படக்கூடிய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவரோட பிறப்பு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவர் ஆரல்வாய் மொழியை ஆண்ட ராஜா அரிகேச ராஜா. அவரோட மனைவி ஆதிலட்சுமி. அவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குது. குழந்தைக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி அப்படிங்கிற மலையில் இருக்கக்கூடிய திருமலை நம்பி அவர்கிட்ட வரம் இருந்து, அதாவது வேண்டுதல் வச்சு வரம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் புருஷனும் பொண்டாட்டியும், அதாவது ராஜாவும் ராணியும் மாதம் சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை விரதம் இருந்து மாதாந்தம் நடந்து போகிறாங்க. மாதாந்தம்னா விரதம் இருந்து நடந்து போகிறது. இப்படி நடந்து போய் எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுறாங்க. இவங்க வேண்டுதல் வேண்ட 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 அவரும் மனமிறங்கி, திருமலை நம்பியும் திருக்குறுங்குடி நாச்சியாலும் மனமிறங்கி அவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குறாங்க. அவளும் கர்ப்பமாகறா. ஆதிலட்சுமி அவளும் கர்ப்பமாகறா. அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அப்படி பிறக்க பிள்ளைக்கு அந்த நம்பியோட அருளால் பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு சின்ன நம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறான். அந்த குழந்தைய சீரோடையும் சிறப்போடையும் நல்லா வளர்த்து வராங்க. அவனுக்கு எல்லா விதமான கலைகளும் சொல்லி கொடுக்குறாங்க. அவனும் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கிறான். இப்படி கற்றுக்கிட்டு அவனும் இள வயசுக்கு வரான். ஒரு பருவ வயசு அடைகிறான். அப்படி இருக்கிற நாளையில் இந்த அரிகேச ராஜாவுக்கு நிறைய ஆடு உண்டு, மாடு உண்டு, எல்லாம் உண்டு. ஏன்னா ராஜாக்களில் இதெல்லாம் ஆடு வச்சு ஆயர்களை, அதாவது கோணார்களை வச்சு ஆடு மாடு மேய்க்கிறாங்க. இப்படி மேய்ச்சிக்கிட்டு இருக்க நாளையில் ஆடு மாடுகள்லாம் பொதுவாக காட்டில் கிடா போட்டிருப்பாங்க. இதை வேவு பார்த்த கள்ளர்கள், வடதிசையில் உள்ள கள்ளர்கள், வன்னியர்கள், அவங்க வேவு பார்த்துட்டு இந்த மாட்டை எப்படியாவது நம்ம கொண்டு போனோன்னா நம்ம குளமே இனி திருட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி இதை திருடுறதுக்காக வராங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 1000 கள்ளர்கள். 1000 கள்ளர்கள் வடக்க இருந்து தென் திசைக்கு ஆரல்வாய் மொழிக்கு திருடுறதுக்காக வராங்க. இப்படி ஆயர்கள்லாம் அடித்து போட்டுட்டு ஆடு மாடு அவ்வளோத்தையும் பற்றி கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போய் இப்போது திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே போயாச்சு. அங்கே இப்போது நாங்கள் களக்குடி சொல்கிறோம்ல, அதுக்கு கொஞ்சம் தள்ளி மந்தியூத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தோடனே ஆடு மாட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு, சரி நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், இனியா நம்மளை யாராவது பிடிச்சிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஆட்டு மாட்டெல்லாம் அங்கே விட்டுட்டு 1000 கள்ளர்களும் படுத்து உறங்குறாங்க. இப்படி இவங்க உறங்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே ஆரல்வாய் மொழியில் என்ன நடக்குதுன்னா, அடிப்பட்ட ஆயர்கள் அத்தனை பேரும் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா இப்படி எங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு ஆடு மாட்டை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சின்ன நம்பி இருக்கிறார்ல, அவர் ராஜாவுக்கு மந்திரியாக வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பருவ வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு. அவருக்கும் பொறுப்பெல்லாம் கொடுத்து அவர் ராஜாவுக்கு மந்திரியாக அவர் கூடயே வேலை பார்க்குறார். இப்படி இருக்கும்போது இவங்க சொன்னதும், எப்பா இப்படி நம்ம சொத்தெல்லாம் இப்படி கொண்டு போயிருக்காங்க, எப்படி அவனை சும்மா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பொண்ணு பொருள் அள்ளிட்டு போனால் கூட விட்டுருவாங்க. ஆடு மாடு அப்படிங்கிறது எல்லாரை பொறுத்தாலும் அது சொத்தை விட பெரிய இதாக நினைக்கக்கூடியது. அதனால் அதுக்காக அதை யாருமே சீக்கிரத்துக்குள்ளே விட மாட்டாங்க. அதை எண்ணி நம்ம எப்படியாவது போய் மீட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகிறாங்க. யார்? சின்ன நம்பியும் ராஜாவும் அந்த மாட்டோட தடம் பார்த்தே போகிறாங்க. போய் அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு சேர்றாங்க, அதாவது மந்தியூத்துக்கு. அங்கே சேர்ந்து பார்க்குறாங்க, மாடெல்லாம் அங்கே தான் நிற்கி கள்ளர்கள் எல்லாம் உறங்கிட்டுருக்காங்க. இவங்களை கண்டதும் கள்ளர்கள் மொத்த பேரும் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு சின்ன நம்பியோட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டதில் அத்தனை பேரும் சாகுறாங்க. 999 பேர் சாகுறாங்க. அதில் ஒரே ஒருத்தன் மட்டும் மறைஞ்சிருந்து
இவங்களை தாக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் சின்ன தம்பியும் எல்லாரையும் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவன் கொண்டு வந்த அந்த ஆயுதத்தை, வளையத்தை, அருவாள், வாழை எல்லாம் கழுவுறான். அப்படி கழுவும் போது அந்த ஒருத்தன் சாகாமல் இருக்கானே, அவன் வந்து நொண்டிக்கல்லன், அவன் வந்து சாகாமல் இருக்கிறான். முதல்ல வந்து அவன் ராஜாவை வந்து கொல்றான். அவர் படுத்திருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க தான் எல்லாரையும் கொண்டுட்டான் அப்படிங்கிற ஒரு இதில் சரி அவர் தூங்கட்டும்னு சொல்லிட்டு சின்ன நம்பி சொல்லிடுறான். நீ தூங்குப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிடுறான். அந்த நேரம் அவர் தூங்கும்போது இந்த கல்லை வந்து அவரை கொல்றான். அவர் தூக்கத்திலே இறந்து போகிறார் அரிகேஷ் ராஜா. இவன் சின்ன தம்பி அங்கே ஆயுதத்தை கழுவிக்கிட்டு இருந்தான்ல, இந்த கல்லை அவருக்கு தெரியாமல் பின்னாடி ஓடி போய் அவரோட விழாவில் குத்துறான். ஈட்டி எடுத்து விழாவில் குத்துன உடனே இவர் துள்ளி திரும்புறாரு. திரும்பவும் இவனை குத்துனவனை கண்டுட்டார். என்னையா நீ குத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டியை பிடுங்கி அவனை திருப்பி குத்துறாரு. இந்த 3 பேரும் அங்கேயே இறந்து போகிறாங்க, நந்தியூத்திலே இறந்து போகிறாங்க. இவங்களோட ஆடு மாடு எல்லாம் கலக்குடி யாதவர்களோட ஆடு மாட்டுக்கு கூட சேருது. பிற்காலத்தில் அவங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு இங்கே நிலையம் வேணும், இப்படி நாங்கள் வந்து ராஜாவும் மந்திரியும் இப்படி கல்லணும், நாங்கள் இறந்து போனோம், எங்களுக்கு இங்கே நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கலக்குடி யாதவர்களும் இவர்களுக்காக நிலையம் போட்டு கொடுக்குறாங்க. சின்ன நம்பிக்கும் கல்லனுக்கும் ராஜாவுக்கும் அந்த மந்தியூத்தில் நிலையம் போட்டு அது பத்தாதுன்னு அவங்க சாஸ்தாவான அலங்காரமுடையார் கோயிலையும் நிலையம் போட்டு கொடுத்து வணங்குறாங்க. அப்பேற்பட்ட வீரன் சூரன் தான் சின்ன தம்பி. இவருக்கு இன்னொரு வரலாறும் இருக்குது, அதை இன்னொரு ஸ்டோரியாக போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.